வந்து நின்று உதவுறத மனுஷனா இருக்கணும். வேலையை நிப்பாட்டி ஜேசிக்கு போச்சுன்னா நல்லது காலம். நாளை பாப்பா எத்தனை மாநகராட்சி ஜேசிக்கு வருது நம்ம பாப்பா ஏன் வயிற்றுல நாளைக்கு எத்தனை மாநகராட்சிக்கு வந்து அள்ளுது பாப்பா. அவர் வந்து 10 ஆளை வச்சாலும் மாநகராட்சி ஒரு 50 பேரை உள்ள இறக்கி விடு. அவர் கூட வேடிக்கை தான் பாக்குறீங்க. தயவு செய்து நல்லது செய்யக்கூடாதா? நல்லது செய்யறத ஏன் நிப்பாட்டுறீங்க? என்ன காரணம்? பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஏன் பிரச்சனை வந்து உதவி தடுத்து நிப்பாட்டாதீங்க தயவு செய்து. வைரமா கிடக்கு அள்ளி போறது வந்து செய்ய மாட்டீங்க. அவர் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதே எங்க பார்த்தாலும் நல்லது செய்ய விட மாட்டேன்றீங்க. வருஷமா பண்றேன். முன்னாடியே கேட்க முடியும். எங்க பொதுமக்கள் கேட்கறீங்க. வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு எப்படி விளைஞ்சு காலையில இல்ல காலக்கெடு இருக்கா? இல்ல ஏதாவது காலக்கெடு போட்டிருக்கீங்களா? இல்ல காலக்கெடு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த டேட்டுக்குள்ள வேலை பார்க்க கூடாது. இல்ல போட்டிருக்கு நாங்க இங்க ஏரியால தான் இருக்கோம். நாங்க இங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனது வந்து இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது பாக்குறோம். வெளியில வந்து மாணவர்கள்லாம் வந்து இறக்கி அவங்க ஒரு தொண்டு செய்யறாங்க. இதுல என்ன சார் தப்பு? 3 வருஷமா செஞ்சேன். ஏன் ஆட்டுல ஒவ்வொரு தடவையும் செய்யறாங்க சார். நீங்க பாருங்க எத்தனை தடவை செய்யறாங்க. சரி வண்டி எடுத்து சார் போங்க. பெர்மிஷன் யார் வரானே என்ன பண்ணிக்கிருக்காங்க? என்ன பெர்மிஷன் ஏற்கனவே வாங்கியது பண்ணிருக்காங்க இல்லை சார். ஏற்கனவே வாங்கினது என்ன பெர்மிஷன்? இப்போ ஏதோ அப்படியே நகலாம் ஆகுமா? கொண்டிருக்கிறோம். அதில் கல்வி, நீர்நிலைகள், உணவு,
இந்த திட்டத்தின் கீழ் நம்ம மதுரையில் இருக்கிற அதாவது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், வைகாற்றை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்பது கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு தெரியும். எத்தனை அவமானங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விமர்சனங்கள், இதை ஒட்டின விழிப்புணர்வுக்கு எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கிறேன். இது 7 லெட்டருமே என்னுடைய விழிப்புணர்வு கேன்சல் ஆன லெட்டரு. வைகையை பற்றி நான் விழிப்புணர்வு கேட்டிருந்தேன். விழிப்புணர்வுக்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, என் மனதை தளர விடாமல் நான் தொடர்ந்து மக்களுக்காக, என் மகளுக்காக, என் குழந்தைகளுக்காக, உங்களுடைய என் குழந்தைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக நீர்வளம் மிக முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் எலினோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வறட்சின்னு சொல்லி சொல்கிறோம். வறட்சி இல்லை சார், வைகை ஆற்றில் மரம் இல்லை. மரம் இருந்தால் தானே நிலத்தடியில் நீர் இருக்கும். அப்போ இருக்கிறது இல்லாமல், அதுவும் இல்லாமல் குப்பையும் ஆகாய தாமரை, கருவளை செடி வளர்ந்தால் எப்படி நிலத்தடி நீரில் இருக்கும்? ஸோ இதை மனதில் கருதி கொண்டு தான் 3 வருஷமாக உங்களுக்கு தெரியும், முதலாக நாங்கள் வந்து அனுமதி பெற்று, முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், 2024 நாங்கள் அனுமதி பெற்று நீர்வளத்துறையில் வாங்கின லெட்டர் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கோம். இதில் வந்து காலக்கெடு கொடுத்துருந்தாங்க, இத்தனை வருஷத்துக்கு வேலையில். அந்த இடத்துல நாங்கள் 2024 வேலை பார்த்துருந்தோம். இப்போ 2025 காலக்கெடு எதுவும் கொடுக்கவில்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் சார். நீங்கள் வண்டியூர் விலாங்குடியிலேருந்து விரகனூர் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம், நம்மளுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். இது போன 2025 சார். இப்போ நம்ம ஆற்றில் அழகர் இறங்குற டயத்தில், அதாவது 4 ஏப்ரல் 2025 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த பணிகள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இதுக்கு வந்து முடிவு டேட்டு கொடுக்கல அவங்க. நம்ம தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி அவங்க ஆற்றில் அழகர் இறங்கும் போது நாங்கள் சேர்ந்து தான் பணி பண்ணுறோம். மதுரை கார்பரேஷனோட பண்ணுறோம், பொதுப்பணித்துறையோட சேர்ந்து தான் பண்ணுறோம். ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி நாங்கள் ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உடனே நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துட்டு காந்தி அருங்காட்சியகத்தில் வச்சுட்டோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் இந்த வேலையை வைகாற்ற தூர்வார் பணியில் ஆகாய தாமரை குப்பைகளை நம்ம அகற்றி நீர் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நம்ம பணியை வந்து ஏன் தடுத்து நிறுத்தணும்? அதுக்கு காரணம், நீங்கள் பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் என்ன லெட்டர்னு எனக்கு தெரியாது. நீர்வளத்துறை கொடுத்த லெட்டர் இதை வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு இறங்கி வேலை செய்யல சார். 3 வருடமாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இங்கே உள்ள மதுரை மக்களுக்கும் தெரியும், மதுரையில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும், எல்லோருக்குமே தெரியும் வைகையில் நாம் வந்து என்னென்ன பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகாய தாமரை, கருவேலை செடி, படித்துறையில் இருக்கிற குப்பைகள், அசுத்தங்களை அனைத்தையும் அகற்றி கொண்டிருக்கிறோம். பாதுகாப்புக்கு நலன் கருதி சிசிடி கேமராவும் போட்டிருக்கிறோம். யாருக்காக போடுறோம்? இளைய தலைமுறை. நாளை நம்மளோட தண்ணி பெரிய பிரச்சனை சார். அதை ஆய்வுல தான் கூறுது. ஆனால் பொதுப்பணித்துறை வந்து என்ன காரணம் என்று கேட்டதற்கு பெர்மிஷன் இல்லை, நிறுத்தலாம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ மணி நம்மளுக்கு வந்து 1:30 மணி ஆக போகுது சார். இந்த நேரத்தில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து மக்கள் எப்படி சார் நல்ல மனம் கொதிக்குது சார், மனம் வலிக்கிறது. எப்படி நல்லது செய்ய முடியும்? என்ன காரணமாக இருக்கணும்ல? என்ன இடையூறு, என்ன பிரச்சனை? அதுக்கு ஏதாவது விடை சொல்லலாம்ல? பெர்மிஷன் லெட்டர் இல்லைன்னா நீங்கள் உடனே இப்பயே கொடுக்கலாமே, இந்த நிமிடமே அடித்து கொடுத்துடலாம். இந்தாங்க சார், அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 1 மணி நேரத்தில் கொடுத்துடலாம். நல்லது தானே பண்ணுறோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணலையே. வைகாறு இப்படி கிடக்குன்னு குறை சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறீங்க. நான் குறை சொல்லாமல் பணியில் இறங்கியிருக்கிறேன். மற்றவங்க மாதிரி சார் அங்கே குப்பை கிடக்கு, இங்கே இது இருக்குது, இதை சீர் செய்யுங்கன்னு யாரிடமும் நான் குறை போய் சொல்லலை. யார்கிட்டயாவது கேளுங்க, எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான். யார் துறையாவது நான் எதாவது பற்றி பேசியிருக்கேன்? எந்த துறையை பற்றி யாரை பற்றி நான் பேசுனதில்லை. இறங்கி பணி செய்வேன். எல்லா துறையிலும் இறங்கி பணி செய்வேன். உணவு இல்லைன்னா உணவு இறங்கி அரசு மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருந்தேன். அதையும் வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்க வச்சுட்டாங்க 850 நாளா. இன்றைக்கு என்னடானா வைகை ஆற்றில் வந்து இப்போ நீர்நிலைகளை நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் அதையும் நான் இறங்கி வேலை செய்கிறேன். அதுவும் நிறுத்தப்படுகிறது. என்ன சார், யார் வருவா? இப்போ உங்கள் முன்னாடியே நான் இப்போ வந்துட்டு இருந்தேன். பொதுப்பணித்துறை எப்போவுமே எங்களுக்கு இடையூறு பண்ணதில்லை. நாங்கள் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். ஆனால் காலையில் நிகழ்ச்சி ரத்தானதுலேருந்து நியூஸில் வந்திருக்கோம். பொது நிகழ்ச்சி வந்தோன்னே திடீர்னு வந்து பொதுப்பணித்துறை இப்போதைக்கு நீங்கள் ஓட்டாதீங்க, வண்டியெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையிலேருந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டியை வரவழைச்சு ஒரு ஆட்களை வர வைக்க அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு. நிறுத்தப்படுறதுக்கு சரியான காரணம் இல்லை. காரணம் கேட்டால் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கலை, நீங்கள் வந்து அனுமதி லெட்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், அப்போ ஆற்று அழகர் இறங்கும் போதெல்லாம் அனுமதி லெட்டர் கொடுத்தா வேலை பார்த்தேன்? எல்லோரும் சேர்ந்து தானே வேலை பார்த்துருக்குறோம். மாநகராட்சியோட சேர்ந்து வேலை பார்த்துருக்குறேன், இவங்களை பொதுப்பணித்துறையோட சேர்ந்து வேலை பார்த்துருக்குறேன். அப்போ நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்களா? எனக்கு மதுரை மாநகராட்சி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆற்றில் அழகர் இறங்குறப்ப கார்பரேஷன் அப்போ நம்மளுக்கு லெட்டர் கொடுத்துருக்கு. அப்போ நான் பணி எடுத்தேன். அப்போ நிப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல. பொதுவாக ஒரு டெண்டர் எடுக்கிறதுனாலே வந்து ஒரு காலக்கெடு இருக்கும், கட்டாயம். ஒரு எதுவுமே காலக்கெடு மாதிரி எதுவுமே கொடுக்கல. இந்த லெட்டரில் வந்து காலக்கெடு எதுவுமே இல்லை. 2024 காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. அந்த காலக்கெடுல வந்து நாங்கள் முடிச்சு விட்டு திருப்பி ஒரு லெட்டர் வாங்கியிருக்கோம். 2004 வந்து எங்களுக்கு ஒரு 90 நாட்கள் கொடுத்துருந்தாங்க. 2024 காலக்கெடு கொடுக்கல. நீங்கள் தொடர்ச்சி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லெட்டரில் இருக்குது. அதில் காலக்கெடு இல்லை. அதே நாங்கள் அதை தொடர்ந்து தான் அவர்களுக்கு, அதாவது சார்
அவர்களுக்கு தெரிவிக்காமல், பொதுப்பணித்துறைக்கு தெரிவிக்காமல் எந்த வேலையும் நாங்கள் இறங்க மாட்டோம். திடீர்னு வந்து நாங்கள் வந்து இப்போ 3வது ஆண்டு விழா, 3வது தொடக்கம், 3வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து தெரியப்படுத்தி காவல்துறைக்கு நேற்று முறைப்படி அனுமதி லெட்டர் கொடுத்துருக்குறோம். முறைப்படி போய் நேற்று போய் பிடபிள்யூசி ஆஃபீஸில் போய் நம்ம பொதுப்பணித்துறையில் போய் லெட்டர் ஈட்டு வர நைட்டு பேசியிருக்கிறேன். சார் இந்த மாதிரி விழிப்புணர்வு விவரம் வச்சுருக்கோம், எங்களுடைய பணிகளை வந்து நாளையிலேருந்து 3வது விழா துவக்கனால கண்டினியூவாக பெரிய லெவலில் நாங்கள் இந்த ஃபுல்லாக தூய்மை பணியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரும் கொடுத்துருக்குறோம். அந்த லெட்டர் நீங்கள் எங்கள் கையில் கொடுக்கல, பிஏ கையில் கொடுத்தேன்றாங்க. அது தெரியல. லெட்டர் நேற்று கொடுத்துருக்கோம். கொடுத்த லெட்டர் அவங்களுக்கு வந்து சேரலைன்றாங்க. நேற்று ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்கோம். ஆனால் நிறுத்தியதுக்கு காரணம் இது என்னன்னு தெரியல சார். எப்படி வர முடியும் சமூகத்தில் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு வந்து வேலை பார்த்தா அவங்க சொல்கிற விஷயம் நியாயம். நீங்கள் வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு இதுக்காக. நான் விளம்பரமே பண்ணதில்லை சார். இன்னும் நான் வைகையை தூய்மை பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது சார். இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு சார். இங்கே உள்ள முக்கியமான பத்திரிகை நிருபர்களுக்கு தான் தெரியும். அதுவும் வந்து அவர்கள் நான் வேலை செய்கிற பணியை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. சில நேரம் மாநகராட்சி தான் க்ளீன் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில நேரம் பொதுப்பணித்துறை இல்லை. என்னுடைய 3 ஜேசிபி வண்டி ஓடிக்கொண்டே தான் இருக்கும். எப்பொழுதும் என்னுடைய பேனர் கட்ட கூட சொன்னாங்க. பேனர் கூட நான் எடுத்துட்டேன். சரி, அது கட்டக்கூடாதுனாங்க. விளம்பரம் நமக்கு முக்கியம் இல்லை, விளம்பரத்துக்காக இல்லை, நட்சத்திர நண்பர் அறக்கட்டளைன்னு போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நான் புதுசாக பண்ணாதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, நீங்கள் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, நீங்கள் அனுமதி கேட்கலன்னு சொல்லலாம். தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? தொடர்ந்து செய்வதில் ஏன் சிக்கல்? நல்லது தானே பண்ணுறோம். இல்லை அவங்க இப்போ இந்த நிமிஷத்தில் கூட ஒரு மணி நேரத்தில் லெட்டர் கூட வாங்கிட்டு கூட நீங்கள் பாருங்கன்னு கூட சொல்லலாம்ல. ஒரு மணி நேரம் நிறுத்தி வைங்க சார், லெட்டர் போய் நீங்கள் வாங்க சார், ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு கூட கொடுக்கலாம்ல. அப்போ இது வந்து சமூகத்தில் என்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள் மனவலியுடன் உண்மையிலே மனசில் வலிக்குதா? உழைப்பு சார். பணம் ஒரு பகுதி இருந்தாலும் உழைச்ச காசை யாரிடமாவது வைகையை நான் தூய்மை பணிப்படுத்துகிறேன் அப்படின்னு என்று ஒரு நபர் வசூல் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நிரூபித்து காட்ட சொல்லுங்க. ஒரு நபரிடம் நான் வைகையை தூய்மை பணிப்படுத்துகிறேன், எனக்கு வைகை சுத்தம் பண்ணுறேன், யாராவது நான் மதுரையில் போய் யாராவது எனக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு அப்படி ஒரு காரணம் இருக்கா? கிடையவே கிடையாது. என்னுடைய சொந்த செலவில் சொந்த உழைப்பில் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய தன்னாளர்களை வர வச்சிருக்கேன். என்னுடைய வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. காலையிலேருந்து அவங்க இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க. நிப்பாட்டி எடுத்துகிட்டு போங்கன்னா அதோட வேதனை எப்படி இருக்கும்? இதோட எத்தனை டைம் சார் நம்ம அவமானப்படுறது? நான் வெளியில் சொல்லலை, நிறைய அவமானங்கள். இது இன்றைக்கு காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குன்னா எவ்வளோ தூரம் ஒரு சமூக ஆர்வலரை அவமானப்படுத்த முடியும்? நான் இப்படி இருந்தால் எப்படி? அதனால் இது ஓய போவதில்லை. இது சார் கவர்மெண்ட் இது கட்டாயமாக ஒன்று இறங்கி நீங்கள் மக்களுக்காக இறங்கி இந்த வைகை அணைக்கு ஒரு தீர்வு காணுங்க. இல்லை நான் சேர்றேன், ஸ்டார் குரூப் ஃபவுண்டேஷன் சேருது, அரசுடன் இணைந்து பணியாற்ற நான் ரெடியாக தானே இருக்கேன்னு சொல்கிறேன். அரசுடன் இணைந்து பணியாற்றுவோம். என்ன மாதிரி தன்னாளர்கள் இன்னும் நான் ஒரு 3 தன்னாளர்கள் எங்களை மாதிரி இருக்கிறார்களா, அவர்களும் வருவார்கள்ல. அரசு தனியாக செய்ய முடியலையானா நாங்களும் வர்றோம். இல்லை அரசாவது செய்யுங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வைக்கிறாங்க, இந்த பிளேஸை மட்டும் நீங்கள் வந்து சுத்தப்படுத்த கிடையாது. அப்படி இல்லை, அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோ ஆதாரமும் வச்சுருக்கிறேன். விறகுனூர்ல இருந்து கருவேலை செடியை நாங்கள் அகற்றிருக்கிறோம். இங்கே இருக்கிற மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கனக்குள்ள ஆள் நடமாட்டுற ஏரியா. இதை ஏன் முதல்ல இருக்கிறா உங்களுக்கே தெரியும். 3 வருடங்களுக்கு முன்னாடி விபத்து நடந்த இடம், சித்திரை திருவிழாப்ப 3 மரணங்கள் ஏற்பட்ட இடம். ஆனால் இப்போ நாங்கள் 3 வருடம் நாங்கள் இந்த ஆகாய தாமரை எடுத்து மிக அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக கருதி இருக்கணும். இந்த இடத்தை மட்டும் நாங்கள் குளிர் வைக்கல. எங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணுறோம் சார், 7 கிலோமீட்டர் பண்ணுறோம். மதுரை மாநகரத்தில் 13 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. ஸோ எங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் நம்ம பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாது. ஒரு விழிப்புணர்வு சார். என்னால் ஒரு கிலோமீட்டர் சொல்லுங்கள் சார், 1 கிலோமீட்டராவது நம்ம க்ளீன் பண்ணுறோம்ல சார். இப்போ ஆளுநர் வந்து கடந்த வாரம் மதுரைக்கு வந்திருந்தார். தனியார் கல்வி நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்து வைகை ஆற்று வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது. ஆமாம் சார், தூய்மைப்படுத்தாட்டி நான் கையில் எடுப்பேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் உங்களுக்கு ஏதோ ஒரு இடையூறு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் எனக்கு இது வந்து இருப்பை ஏற்பட்டது இல்லை. கவர்னர் அவர் இந்த வழியாக கல்லூரி விழாவுக்கு போயிருக்கிறாரு, அதை பார்த்துருக்கிறாரு. கவர்னர் வந்து இதை எடுத்து இப்படியே கிடந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து செய்விடுறோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே. அவர் அறிக்கைக்கு அப்புறம் நான் வந்து வேலை பார்க்கலையே. அவர் அந்த அறிக்கைக்கு பின்னாடி உங்களுக்கு ஒர்க் பண்ண விட்டாங்க. நேத்துல இருந்து தான் அந்த பிரச்சனை சார். அறிக்கைக்கும் என்னுடைய வேலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. என்னுடைய 3வது ஆண்டு விழா துவக்கம் அவர்களுக்கே தெரியும். 3ஆம் ஆண்டு துவக்க விழா தான் நான் கொடுத்துருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு தான் நான் இறங்க போறேன், கவர்னர் சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல. என்னுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நீங்கள் மதுரை நம்மளுடைய கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய பிடபிள்யூசியோட வந்து கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி லெட்டர் நேற்று முறைப்படி கொடுத்துருக்கேன் சார். இதனுடைய கவர்னரோட அறிக்கைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம
தொடர்ந்து பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கவர்னரோட அறிக்கைக்காக நம்ம வேலையை பார்க்கல. அவர் அப்படி சொன்னதுனால அதிகாரி உங்களை தடுக்கிறாங்க. அதை தான் அதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும் சார். இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அனுமதி இல்லைன்ற ஒரு வார்த்தையோட சொல்றாங்க. அதை அவர்களிடம் தான் நீங்க கேட்கணும், எதுக்காக நிப்பாட்டிருக்காங்க அந்த பதில் அவங்க தான் சொல்லணும். பேரு ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் குருசாமி. ஓகே.